வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவல் எப்படின்னு சொன்னா, மிருகங்கள்ல பல வகையான மிருகங்கள் இருக்குது. காட்டுல வாழ்ற மிருகங்கள் இருக்கு, மனிதர்களோட வாழ்கின்ற மிருகம் இருக்கு. இந்த எல்லா ஒட்டுமொத்த மிருகங்களையும் வச்சு பார்க்க எந்த மிருகம் ஒரு தலை சிறந்த பண்புகளை கொண்டுள்ள மிருகம் என்று நாங்கள் தேடி பார்த்தா எல்லாரும் உடனடியாக சொல்றது நாயை சொல்லுவேன். நாய் நன்றி மறவாது. அது ஒரு தடவை அதுக்கு உணவு வைத்தால் அது 3 வருடங்களுக்கு அந்த மனிதர்களை மறக்காம அது மனசுல வச்சுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு சில காரணங்களை சொல்லி காவல் காக்கும். நன்றி விசுவாசம் கொண்டு பலதரப்பட்ட நல்ல விஷயங்களை ஒப்பீடு பண்ணி இந்த நாய்க்கு ஒரு நல்ல மிருகமா ஒரு பேர், அதாவது ஒரு நற்சான்றிதழ் மாதிரி கொடுக்கறது வழக்கம். அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா தலை சிறந்த பண்பு கட்டுப்பாடு உள்ள ஒரு மிருகம் இருக்குது எதுன்னு சொன்னா எல்லாரையும் கேட்டா உடனடியா சொல்ல தெரியாது. நான் ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருக்க பொழுது அவர் சில விஷயங்களை சொன்னார். அந்த அடிப்படையிலே அதை விட்டு நான் கொஞ்சம் தேடலை மேற்கொண்டேன். அந்த தேடலின் அடிப்படையில அவர் சொன்னது உண்மை. நிறைந்த கட்டுப்பாடுகளும் ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு தலை சிறந்த மிருகம் என்று சொன்னா நீங்க நம்ப முடியாத ஒரு மிருகம்தான் ஓநாய். ஓநாய் ஒரு சிறந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு காட்டு மிருகம். இந்த மிருகத்தை நாங்கள் காட்டை தவிர்ந்த வேறு எந்த ஒரு இடத்திலையும் பார்க்க இயலாது. அது 2-3 வகைப்படும். பனிமலைகள்ல உலாவி திரிகிற ஓநாய், காடுகள் வறண்ட காட்டு பிரதேசங்கள்ல வாழ்ற ஓநாய். இந்த 2 ஓநாய் இனத்துக்குமே 2 இனத்துக்குமே ஒட்டி ஒரு அதி உச்சமான கட்டுப்பாடு குணம் கொண்ட இனமா இந்த ஓநாய் கூட்டம் இருக்குது. இந்த ஓநாயை நாங்க எந்த ஒரு சர்க்கஸ் கம்பெனியிலையுமே பார்க்கல சொன்னா அந்த ஓநாயை கட்டுப்படுத்தவே இயலாது. அது சுதந்திரமா தெரியும். தன்னுடைய முடிவுகளை தன் இனம் சார்ந்து தான் முடிவெடுக்கும். இதுல முக்கியமா அதுல ஒரு தலை சிறந்த பண்பு என்னன்னு சொன்னா, இந்த ஓநாய் கூட்டத்துல யங்ஸ்டர்ஸா இருக்கிற ஓநாய் தான் வேட்டைக்கு முன்னுக்கு போகும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ஸ், அதாவது மழலை பருவத்தை தொட்டு இருக்கிற அல்லாட்டி அந்த என்ன சொல்றது சிறுவர்கள் நாங்க சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு இளம் ஓநாய் கூட்டம் இதுக்கு பின்னால போகும். அதுக்கு புற பார்த்தா 3ஆவதா பார்த்தா அனுபவம் மிக்க ஒரு ஓநாய் கூட்டம், அதாவது அதுக்கு ஒரு தலைவரும் இருப்பார். அவர் தான் கடைசியா போவார். இந்த ஓநாய் கூட்டம் வேட்டையாடுறது மட்டும் இல்ல, இவ்வளவு பேரையும் ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது பாதுகாக்கிறதும் இந்த ஓநாய் கூட்டம் தான். இந்த ஓநாய் கூட்டத்திட்ட ஒரு தலை சிறந்த பண்பு, ஒரு ஓநாய் இன்னொரு பெண் ஓநாயோட சோடி சேர்ந்துட்டா அது வேற எந்த ஒரு சோடியும் சேராது. ஆண் ஓநாயா இருந்தாலும் சரி, பெண் ஓநாயா இருந்தாலும் சரி, வேற இனத்தோட சேராது, வேற இன்னொரு ஓநாயோட சேராது. அதே நேரத்துல ஏதாவது ஒன்று செத்துட்டா அடுத்த 3 நாளுக்குள்ள அந்த ஓநாயும் அடுத்தது செத்தது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் அதுவும் செத்துடும். அடுத்தது இந்த வேட்டை ஆடின உடனேயும் முதலாவதா கொண்டே கொடுக்கறது நல்லா பின்னுக்கு இருக்கிற இந்த வயசு போன ஓநாய்க்கு தான் கொண்டே சாப்பிட கொடுக்கும். அது சாப்பிட்டு அதுல ஏதாவது விஷம் இருக்குதா இல்லாட்டி வேறு ஏதாவது தொற்று இருக்குதான்றது அது பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பிறகு என்ன செய்யறன்னு சொன்னா தன்னை இளம் பிராந்திய அதாவது சிறுவரா இருக்கிறவன்னு சொல்றது, சின்ன பிள்ளையா இருக்கிற சின்ன என்ன சொல்றது இந்த ஆரம்ப வயசுல இருக்கிற ஓநாய் குட்டிகளுக்கு சாப்பிட கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் வேட்டையாடி முடிச்சா ஓநாய்கள் சாப்பிடுங்க. இது இந்த ஓநாய் கூட்டத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு பண்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் ஒரு கூட்டமா தான் வாழும். இவர்களுக்குள்ள இவ்வளவு கட்டுப்பாடு இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு இன்னொரு ஓநாய், ஒரு சோடி சேர்ந்த ஓநாய் மற்றொரு இன்னொரு ஓநாயோட சேராது. ஒன்று செத்துட்டா அடுத்ததும் செத்துடும். அடுத்தது யார் அனுபவம் மிக்க ஒரு ஓநாயோ அது அப்படியே பின்னுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் தலைமை தாக்கும். அது என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவுக்கு எல்லாம் கட்டுப்படும். இது மிருகங்களுக்குள்ளேயே இந்த ஓநாய் ஒன்றுக்குத்தான் இவ்வளவு பண்பும் கட்டுப்பாடும் இருக்குது. இது எனக்கு முதல்ல நண்பரோட பேசும்போது எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் யூடியூப்லையும் கூகுளும் பண்ணி பார்த்தா
அடிப்படையில இந்த குணம் இல்லாம அதட்ட இருக்கு. வேற எந்த மிருகத்தட்டையும் இந்த பண்பு, இந்த கட்டுப்பாடு இல்லவே இல்லை. ஆனா எங்கள் எல்லாருக்கும் தக்கண்டு ஒரு மிருகம் நல்ல மிருகம் நாங்க நாயத்தான் சொல்றது. நாய் நன்றி உள்ள மிருகம் தான் இல்லை. ஆனா தனக்குத்தானே கட்டுப்பாடு வகுத்து ஒரு தனித்துவமான ஒரு மிருகமா இருக்கிறது ஓநாய் ஒன்று மட்டும்தான். முடிஞ்சா நீங்களும் இருக்கா சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இப்படியான தகவல் நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.